So morning friends, welcome to yet another video on live trading. So இன்னைக்கு நான் வந்து ரெண்டு பொசிஷன் எடுத்திருக்கேன். So ஒரு பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா in Colgate Palmolive, the other one is in Hindustan Lever. ரெண்டுமே வந்து ஒரே இண்டஸ்ட்ரியில தான் இருக்கு, FMCG சொல்ற இண்டஸ்ட்ரியில இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிரைஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்பால் வந்து நான் வந்து பை சைடு எடுத்திருக்கேன். ஐ ஹவ் லாங் த பொசிஷன் இன் கோல்பால். ஹிந்துஸ்தான் லீவர்ல ஷார்ட் பண்ணிருக்கேன். ஸோ மை டார்கெட் ஃபார் ஹிந்துஸ்தான் லீவர் வந்து பாத்தீங்கன்னா 1977 இங்க போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த 1977 என் டார்கெட். கோல்பால் பாத்தீங்கன்னா என் டார்கெட் வந்து கோல்பால் என்னுடைய டார்கெட் வந்து 1336 or 32 இந்த லெவல்ல நான் இங்க போட்டேன். 32 போட்டிருக்கேன். ஸோ 12 பாயிண்ட்ஸ். ஸோ லாஜிக் என்னன்னா ரெண்டுத்துக்குமே வந்து இது வந்து கோல்கேட் பால்மோலிவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ட்ரேடிங் நியர் தி வீக்லி சப்போர்ட் லெவல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் இது. ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ மோர் ஓவர் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் ஃபியூச்சர் டேட்டாவும் இட் வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் கோயிங் லாங் ஆன் கோல்கேட் ஆஃப்டர் 1300. ஓகே, நான் இந்த இடத்துல 13 கொஞ்சம் லேட் நான் ஆர்டர் புக் பண்றதுக்கு. ஸோ எப்போ நான் பிரைஸ் கோல்பால் 1319 ஃபில் பண்ணிருக்கேன். ஓகே, 1319 பட் இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் டு ஃபில் இட் அரௌண்ட் 1310. ஒரு 9 பாயிண்ட் கம்மியா தான் பண்ணிருக்கேன். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் ஃபில் இட் அட் 1996. 1996. ஓகே, 1996. ஸோ ஏன்னா இதோட ரீசன் வந்து இட் இஸ் ட்ரேடிங் பிலோ விவேர் நான் பண்ணும் பொசிஷன் எடுக்கும் பொழுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ட்ரேடிங் வெல் பிலோ தி வீக்லி சப்போர்ட் 2000 ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு குரூஷியல் கிரிட்டிக்கல் சைக்கலாஜிக்கல் லெவல். அது கீழே எப்ப க்ளோஸ் ஆகிடுச்சோ ஐ டுக் அன் என்ட்ரி. ஓகே, ஸோ ஐ டுக் கம்பேரிங் 2004 எடுக்கணும். கொஞ்சம் ஸ்டில் ஐ தாட் ஐ வில் ஸ்டாக் வில் கோ டவுன். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு நான் வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல 1996 நினைக்கிறேன். ஓகே, 1996 என்ட்ரி கொடுத்துருக்கிறேன். ஸோ மை டார்கெட் வந்து 20 பாயிண்ட். ஐ திங்க் இட் இஸ் டிராப்பிங் ப்ராஃபிட்ல தான் இருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இட் ஷுட் ஹிட் மை ப்ராஃபிட். ஸோ ஐ வில் அப்டேட் யூ கைஸ். ஓகே, ஸோ ஸ்டே கனெக்டட். ஸோ கோல்கேட் பால்மோலிவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இங்க 50 பொசிஷன்ஸ் வந்து ஆஃப்லோட் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய அக்கௌண்ட்ல பண்ணிட்டேன். இன்னும் 50% வச்சிருக்கிறேன். நான் ஈக்விட்டியில தான் எடுத்திருக்கேன். அதோடைய ஸ்டேட்டஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஏன்னா ப்ராஃபிட் சைடு ரொம்ப முக்கியம் எடுக்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 50% பொசிஷன்ஸ் பார்த்து 1319 நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். 1327 கிட்டத்தட்ட 8 பாயிண்ட். ஓகே, ஸோ ஆஃப்லோடட் ஃபியூ பொசிஷன்ஸ் ஆக்சுவலி 50% பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய ஜீரோ அக்கௌண்ட் இல்லை. இந்த 50 பொசிஷன்ஸ் ஐ வாண்ட் டு ரன் இட் த்ரூ மை டார்கெட் ஆஃப் 1332. I'll update you guys. ஸோ ஹிந்துஸ்தான் லீவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஸ்டில் போயிட்டு தான் இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஸோ லீவர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டார்டிங் டு ஃபால். ஏன் இந்த லெவல் டார்கெட் வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு லாஜிக் சொல்றேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ நான் ஷார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஐ ஹவ் ஷார்ட்டட் ஹியர். ஸோ எனக்கு தெரியணும் அடுத்த லெவல் எங்க நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரப்போகுது, எங்க அடுத்த சப்போர்ட் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ when I am shorting a stock here at an important level, இது வந்து மந்த்லி லெவல். ஸோ என்னுடைய வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து இந்த லெவல்ஸ்லாம் என்னன்னு எல்லா வீடியோ செக் பண்ணுங்க. நீங்க எதுக்கு இந்த கலர் கோடிங் போட்டிருக்குன்னு ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா these are different levels. நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது லெவல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இங்க ஷார்ட் பண்ண உடனே இன்ட்ராடே லெவல்ல அடுத்த சப்போர்ட் ஏன்னா நான் ஷார்ட் பண்ணிருக்கிறேன். ஸோ எனக்கு தெரியணும் அடுத்த சப்போர்ட் எங்க வருதுன்னு. நான் லாங் போனேன்னா எங்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னு எனக்கு தெரியணும். ஸோ இந்த ட்ரேடுல வந்து எங்க அடுத்த சப்போர்ட் வருதுன்னு தெரியறதுக்கு நான் 2-3 செஷன்ஸ் முன்னாடி போய் பார்த்தபோது திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லெவல். ஓகே, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இந்த லெவல் கிராக் ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்.
இது மீட் பண்ணாலே ஐ எம் புக்கிங் மை 100% ஆஃப் மை ப்ராஃபிட்ஸ். ஐ மீன் 100% ஆஃப் மை பொசிஷன்ஸ். எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 பாயிண்ட் 27 பாயிண்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு டேக் அவுட் ஆஃப் திஸ் ட்ரேட் ஆக்சுவலி. ஸோ இங்க உங்களுக்கு லைவ் ட்ரேட் காமிக்கிறது நான் 1996ல புக் பண்ணேன். பட் அரௌண்ட் திஸ் லெவல் 2003ல நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய ட்ரேட் ஸ்மார்ட் அக்கௌண்ட்ல ஐ ஹவ் என்டர்ட் தி பொசிஷன். ஸோ ஒன்ஸ் இந்த லெவல் கிராக் ஆயிடுச்சுன்னா the next target would be this level 1966, அப்புறம் this level, அப்புறம் இந்த லெவல். ஸோ இந்த லெவல்லாம் இன்னைக்கு வர்றது ரொம்பவே சந்தேகம் தான். பட் ஐ am 100% கான்ஃபிடென்ட் ஆஃப் this level is going to hit. ஸோ இது என்னுடைய ப்ராபபிலிட்டி. இந்த ட்ரேடிங் டேட்டா வச்சு இட்ஸ் மை ப்ராபபிலிட்டி this is going to hit here. ஸோ இந்த ட்ரேடுக்கு ஸ்டாப் லாஸ் நான் எங்க வச்சிருக்கேன்னா இங்க வச்சேன். 2016 is my stop loss for this trade. Why? Because the recent swing high சில பேர் இங்க வைப்பாங்க. ஸோ நான் வைக்கல. ஸோ நோ ப்ராப்ளம். எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ அப்டேட் யூ இன் சம் டைம். ஸோ லைவ் ட்ரேட் போயிட்டு இருக்கு. ஐ அப்டேட் யூ. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் ஐ ஆம் கீன்லி வாட்சிங். நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெய்லி சப்போர்ட் லெவல்ல வந்து பிரேக் பண்ணி எவ்வளவு பெரிய பேரிஷ் கேண்டில் வந்துச்சு பாருங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா there is a small consolidation, then the breakout happened after the opening range. Okay, நான் மார்க் பண்ணிட்டேன் லெவல்ல. ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாக் went on to another support and retraced back. இங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த ஓப்பனிங் ரேஞ்ச் உடைய ஜோனை வந்து இந்த பொசிஷனால இந்த பிரைஸால பிரீச் பண்ண முடியல. as long as the prices are below this opening range zone and below the 20 moving average. 20 moving சும்மா கன்ஃபர்மேஷன் தான், இல்லாட்டி எடுத்துடலாம் ஒரு தேவையில்லை, just for confirmation, right? So the moment it is staying below EMA 20 and below the opening range breakout, sell position is always valid. நான் இன்னும் இதுல வந்து இன்னும் பொசிஷன் எடுக்கல. But I am looking forward to take a position. I am probably willing to take around something like 18400 PE. ஓகேவா? ஏன்னா இது ஒரு ஜோனு, அப்புறம் இது ஒரு ஜோன். ஏன் நான் இந்த பொசிஷன் எடுக்கிறேன்னா, லெட் மீ ஜஸ்ட் டேக் இட் 1 செகண்ட். So I have just taken a position in my trade smart account. ஒரே ஒரு லாட் தான் எடுத்திருக்கேன் 18400. ஸோ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 18425 23ல ட்ரேட் ஆகுது ஸ்பாட். ஸோ நார்மலி இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு டேக் அ பொசிஷன் only in இந்த மணி ஆர் அட் த மணி. இன்னைக்கு அவுட் ஆஃப் தி மணில ட்ரேடே பண்ணக்கூடாது. ஸோ தீட்டா டிகே ஜாஸ்தியா இருக்கும். ரெண்டாவது டெல்டா இஸ் வில் ஆல்சோ பி அகெயின்ஸ்ட் யூ. ஸோ டெல்டா ஃபேவரா நமக்கு வேணும்னா நமக்கு கண்டிப்பா இந்த மணி ஆர் அட் த மணில தான் எடுக்கணும். டெல்டா இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிரீமியம் வித் ரெஸ்பெக்ட் டு தி சேஞ்ச் இன் தி பிரைஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரேடுக்கு ஸ்டாப் லாஸ் எங்க, இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸோ எப்போ வந்து பிரைஸ், எப்போ இந்த ஸ்பாட் பிரைஸ் வந்து இந்த லெவல் இந்த 18488 ஆர் இந்த லெவலுக்கு பிரீச் பண்ணி க்ளோஸ் ஆகுதோ, நான் சொல்ற ட்ரேடிங் ஐ மீன் பிரேக் பண்றது கிடையாது. இட் ஹாஸ் டு க்ளோஸ் வித் வால்யூம்ஸ், தென் ஐ வில் கன்சிடர் எக்ஸிட்டிங் திஸ் பொசிஷன். புரியுதா உங்களுக்கு? ஐ வில் அப்டேட் யூ. ஸோ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி திருப்பி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ட்ரேட் ஆகுது. நான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஐ ஜஸ்ட் கனெக்டட் தி லோயர் ஹைஸ். ஓகே, லோயர் ஹைஸ் ஆஃப் தி டுடேஸ் ட்ரேடிங் செஷன். என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இருக்கு பாருங்க, நான் ஒரு டார்கெட் சப்போர்ட் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த சப்போர்ட் கிட்டே தான் ட்ரேட் ஆகுது. ஸோ அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபாலோயிங் டிசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ நான் இதை பத்தி பின்னால வீடியோ போட போறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தயவு செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. இந்த கோர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட் பேட்டர்ன்ஸ் பத்தி வீடியோ போட போறேன். அபார்ட் ஃப்ரம் திஸ், ஹவு டு கம்பைன் OI டேட்டா, which is basically open interest data, மொத்தமா இருக்க டெரிவேட்டிவ்ஸ் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் along with charts, ஓகே, along with candlestick charts எப்படி கம்பைன் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து வியூ பாயிண்ட் கொண்டு வரணும். பேரிஷ் மார்க்கெட்டுக்கும் சரி புல்லிஷ் மார்க்கெட்டுக்கும். ஸோ அந்த நோட்டிபிகேஷன்லாம் வரணும். உங்களுக்கு தயவு செய்து இந்த வீடியோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனே வீடியோ ரிலீஸ் ஆனவங்க வந்துடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம லைவ் ட்ரேட் போயிட்டு இருக்கு. ஐ வில் அப்டேட் யூ கைஸ்.
அதே மாதிரி நம்ம இந்துஸ்தான் லீவரும் இந்த கோல்பால் பொசிஷன் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ க்ளோஸ்ட் இட் அரவுண்ட் முன்னாலே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் 20 நல்ல வேலை பாருங்க ஃபால் வந்துடும் 23 இங்கே 28லேயே ஒரு வீக்னஸ் தெரிஞ்சோடனே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 13 அது 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்துஸ்தான் லீவர்லயும் பேங்க் நிஃப்டில தான் பொசிஷன் இருக்கு. நமக்கு பார்க்கலாம் எப்படி ட்ரேட் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இந்த சேனலை பிரேக் பண்றது பாருங்க. ஓகே, ஸோ இது என்ன லாஜிக்னா, the number of times a support gets tested, okay, the number of times a support gets tested, it is all the more getting weaker. ஓகே, என்னுடைய யூகத்தின் படி கண்டிப்பா இன்னைக்கு 18176 இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் டச் ஆயிருக்கு பாருங்க. இதெல்லாம் லெவல்ஸ் நான் மார்க் பண்ணிருக்கிறேன். எப்பப்பெல்லாம் ஒரு லெவல் பிரேக் ஆச்சோ அடுத்த கட்ட லெவலுக்கு ஸ்டாக் மூவ் ஆயிடுச்சு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா டே லெவல்ல பிரேக் ஆனவுடனே வீக்லி லெவல் பிரேக் ஆனவுடனே அடுத்த டே லெவல். இது நேற்று செஷன் இது. ஸோ இன்னைக்கு அதுதான் நடக்க போகுது. நம்ம வாட்ச் பண்ணுவோம், நான் உங்களுக்கு அப்டேட்டும் பண்றேன். So this is a typical triangle pattern playing it out. I'll just draw once again here. Just see this. It's a descending triangle. This is basically a bearish pattern. So any fall below this will be good for booking profits.